पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமக. அன்பர்களே வணக்கம். நமோ வெங்கடேஷாயா. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. வேங்கடத்துறைவார்க்கு நம. இப்பொழுது நாம் பார்க்க போவது 568வது திருநாமம் வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே நிஷ்கிருதி என்று இந்த திருநாமத்துக்கு பெயர். நிஷ்கிருதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிராயஷ்சித்தம். ஏதான ஒரு காரியம் செஞ்சுட்டோம், மனசு வருத்தப்படுறது, தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு கழுவாய் தேடு, எக்ஸ்பியேஷன், ஏதான ஒன்று தானம் பண்ணு கொடுன்னுவாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வேல வேலை செஞ்சார். நிறைய ஸ்டோர்ஸில் இருந்தார். நிறைய பணம் பண்ணிட்டார். அவர் கொஞ்சம் நெஞ்சு இடிச்சுட்டு ஒரு 10 லட்சம் வரைக்கும் ஊழல் பண்ணிட்டார். நல்லா இருக்குது, கண்டுபிடிக்கல, சாட்சியெல்லாம் வரல. அவர் கொஞ்சம் வந்துட்டோம், ரிட்டையர்ட் ஆகிட்டு வைக்க வந்துட்டார். ஆனால் நெஞ்சில் வலி இருக்குது. நாம் வாங்கி ஊழல் பண்ணி தான் இந்த பணம் வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு பெரியவர்கிட்ட போனார். 10 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டேன், சம்பாதிச்சிட்டேன், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னார். என்ன பண்ணணும்? திருவேங்கடமுடையான் உண்டியில் போட்டுருவோம் அப்படின்னார். திருவேங்கடமுடையான் உண்டியில் போட்டு அப்புறம் எனக்கு என்ன இருந்தார். ஏன் நீ தான் தப்புன்ட்ட பிராயஷ்சித்தம்னு சொன்னேன்னா, அவர் சொன்னார், அந்த 10 லட்ச ரூபாய் 2 லட்சம் போடுன்னு சொல்லு, சரியாயிடும். மொத்தத்தையும் போட்டு வாங்குறியே அப்படின்னா. பிராயஷ்சித்தம் அப்படி தான் ஐயா, நீ பிராயஷ்சித்தம் பண்ண, அது மொத்தத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். அதில் 1 லட்சம் கீழே வச்சுட்டு திருவேணியாருக்கு 1 லட்சம் போட்டேன்னா அவரும் உன்னோட சேர்ந்து லஞ்ச ஊழல் லாபத்தில் மாட்டிப்பார். அவ்வளோதான். அப்படி பண்ணக்கூடாது என்பதாக அவர் சொன்னார். அந்த பெரியவர் யாராலும் செய்வாங்களே அப்படி. வாங்குகிற படத்தில் கொஞ்சம் பெருமாளுக்கு கமிஷன் கொடுப்பாங்களே ஒழிய, எங்கேயாவது நான் பண்ணுறது தப்பு, மொத்த பணத்தையும் கோயில் திருப்பி கொடுத்துறேன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் வாங்கிக்குமா. அது வேறு கேஸ் போட்டு விசாரித்து கண்டுபிடிச்சி இவர் போகிறதுக்கும் போகும். அதனால் மொத்தத்தில் ஒரு தவறு செஞ்சு தான் அதுக்கு செய்யக்கூடிய பிராயஷ்சித்தது நிஷ்கிருத்தின்னு பேர். நம்ம பாப்பங்கள்லாம் நம்ம விட்டு போனால்தான் நமக்கு வைகுண்டம் கிடைக்கும். அப்படின்னா பாப்பங்களை தீர்வதற்கு நிஷ்கிருதிகள் பண்ணணும். எவ்வளோ ஜென்மத்தில் பண்ணுறது? அந்த நிஷ்கிருதி பண்ணும்பொழுது அதுவும் தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நிஷ்கிருதி பண்ணணும். தலை சுற்றுறது அப்படித்தான் சுவாமி. பிராயஷ்சித்தம் பண்ணுறேன் பண்ண ஆரம்பிச்சு அது தப்புன்னா அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம். ஸோ எண்டே இல்லை. ஹவு டு கெட் அவுட் ஆஃப் தி நிஷ்கிருதி அப்படின்னா, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கேன்னா ஒருத்தர் சொன்னார், பேர பக்தி யோகம்னு பகவான்கிட்ட. அந்த பக்தி யோகமானது உனக்கு பிராயஷ்சித்த ஸ்தானத்தில் இருந்து நீ பண்ண தப்பையெல்லாம் பகவான் மன்னிக்க வச்சிருவோம், பிராயஷ்சித்தம் பண்ண அவர். அதனால் பக்தி யோகத்தை பண்ணினார்.
இவன் சொன்னான் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லலாம். வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டூயிங் பக்தி யோகம்? ஸ்டெப் ஒன் கர்மயோகம். வாட் இஸ் கர்மயோகம்? உனக்கு பகவான் கொடுத்திருக்கிற கடமைகளை உன் செயலாக எண்ணாமல் பகவானே செய்வதாக, உன்னை ஒரு கருவியாக வைத்து கொண்டு செய்வதாக எண்ணி அந்த செயல்களை பகவான்கிட்ட அர்ப்பணித்து, இந்த பலனும் எனக்கு இல்லை, எம்பெருமான் திருவிழா வகுப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செயல்களை செய்து வந்தால் கர்மயோகம். நல்லா இருக்கேன், நான் செய்வேனா, ஆனால் இது பலன்லாம் எனக்கு இல்லைன்னு வேணும். எந்த பைத்தியமாக செய்வான உலகத்தில்? பலன் வராத போது செய்யாமலேயே பலன் வரத்துக்கு வழி சொல்லுவான்னு கேளுவான்னு வழிய யாராவது நான் செஞ்சிருவேன் ஆனால் பலன் எனக்கு வேணாம்னு சொல்லுவானா? இத்தனை கர்மயோகம் பண்ணினால் அப்புறம் நாம் தூய்மை அடைஞ்சு நம்ம ஆத்மாவை பற்றி அறிவு வந்துடுமா, ஞான யோகம் வருமா. அந்த ஞான யோகமும் கர்மயோகமும் நல்லா மெச்சூராக மெல்ல 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 நம்ம பாவங்கள் கரையத் தொடங்க நமக்கு பகவான்கிட்ட அன்பு வரும். பகவான்கிட்ட அன்பு வந்துடுதுன்னா அந்த அன்போடு பகவானை தியானம் பண்ணும். இப்படி பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்க நிரந்தரமாக, அதற்கு தான் சுவாமி பக்தி யோகம்னு பேர். அந்த பக்தி யோகம் பண்ணும் பொழுதும் அது பெரிய எல்லா பாவத்தையும் போக்கடிச்சு. ஒருத்தர் கேட்டார், இன்னும் அநியாயமாக இருக்குது, செய்கிற பாவமெல்லாம் செய்வானா, பெருமாளை அன்போடு நினச்சிப்பானா, அப்படி பெருமாளை அன்போடு நினச்சிட்டா இவன் பாவமெல்லாம் போயிடுமா, பிராயசித்தமே வேண்டாம், அதுவே பிராயசித்தமா, இது எப்படி சுவாமின்னா? அது அப்படித்தான். ஏன்னு கேட்டால் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படி செய்வான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தில் வேதம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி, நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதாவது நான் தப்புன்னா பகவான் கோபிச்சுக்கிறான், அதுதான் சுவாமி தண்டனை கொடுக்குறான், பாவத்தின் பலன். புண்ணியத்தின் பலன்னா வெரி குட், நன்னா இருக்க, சௌக்கியமாக இருக்கிறான். ஆகையினால புண்ணியத்தின் பலன் எது கிடைக்கணுமோ அதை பகவான் நம்ம கொடுத்துட்டான்னு அர்த்தம். பாவத்துக்கு பிராயசித்தம் பண்ணின மாதிரி ஆயிடுச்சு. பிராயசித்தம் பண்ண இயலாத பொழுதும் எத்தனையோ ஜென்மாக்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தமாக பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறோம். பிராயசித்தத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம நல்லா சொல்லிட்டே அந்த பக்தி யோகம் பண்ண முடியாதவன் என்ன பண்ணுவான்? அப்படியா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்போ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, உன் திருவடியிலே சரணம் என்று விழுந்தேன் அப்படின்னு பகவான்கிட்ட சொல்லணும். அதை இப்போ அந்த சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நான் செய்ய வேண்டிய பக்தி யோகத்துக்கு பதிலாக ஒன்றை வச்சுட்டேன். எப்படி? நீ தான் இந்த பக்தி யோகம், நீயே பார்த்துரு. சிம்பிள் மேட்ரு இது. பகவான் நமக்கு ப்ளீஸ்ட் ஆகிட்டார்னா அப்புறம் இதெல்லாம் என்ன சுவாமி பெரிய மேட்டர்? நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுடுறேன்னு பகவான் சொல்லிட்டான்னா போகிறோம். அதனால் நான் ஒரு செயலை செஞ்சு அந்த செயலில் ஒழுங்காக செய்ய முடியுமான்னு டென்ஷனோடு செஞ்சு அதற்கப்புறம் அந்த செயலில்லாத திருவுள்ளம் அடைந்த நீ இதுவரை நீ தப்பை மன்னிச்சேன்னு சொல்லணும். அதுபோல் கிரேஸ்ஃபுல்லான பகவான் நீயே என் தப்பையெல்லாம் மன்னிச்சேன்னு முதல்ல சொல்லு. அந்த பக்தி யோக ஸ்தானத்தில் நீ நின்றுடு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தான் பிரபத்தின்னு பேர். இப்போ என்ன ஆகிடுத்து? பக்தி யோகம் இயலை என்றால் முடியவில்லை என்றால் பிரபத்தி. அந்த பிரபத்தி என்பது என்னாச்சு? அது ஒரு பிராயசித்தம். ஆனால் பிரபத்திக்கு போகாத பாவமே கிடையாது. எந்த பாவம் பண்ணினாலும் பிரபத்தி என்ன பண்ணும்? அந்த பாவத்தை அடிச்சிடும். சொந்த தாயாரை கொண்ட பாவமாக இருக்கலாம், சொந்த தகப்பனாரை கொண்ட பாவமாக இருக்கலாம். இந்த பாவத்துக்கெல்லாம் என்னையா பிராயசித்தம்னா, எம்பெருமான்ட்டு போய் சரணாதி பண்ணிட்டான்னா தப்பை உணர்ந்து எம்பெருமானே தெரியாத்திரமும் பண்ண காப்பாற்றுன்னா எம்பெருமான் மன்னிச்சுட்டேன்னா புண்ணியமாக எடுத்து நீ வைகுண்டம் போய்ட்டுற பக்தியும் வந்துடுச்சு. பிராயசித்தம் அதை விட வேறு என்ன வேணும்? அதனால் எம்பெருமானுக்கு நான் தொண்டனுங்கிற எண்ணத்தோட இதையெல் செய்த தப்பையெல்லாம் எம்பெருமான் மன்னிக்கணும்னு பிரார்த்தித்தானாகில், அடைக்கலம் புகுந்தானாகில், அப்போ பகவான் தானே அந்த பக்தி யோகமாக மாறி இவனுக்கு எல்லாத்தையும் பக்தி யோகம் என்கிற பிராயசித்தனை கொடுக்கும், அதை கொடுத்துட்றான். இப்படி பிராயசித்த ஸ்தானத்தில் தானே வந்து எம்பெருமான் வீற்றிருப்பதனால பகவானுக்கே பிராயசித்தம் என்று பெயர். இது ரொம்ப ரகசியமான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. இதை நம்மளால் பிராயசித்தம் பண்ண முடியாது. பிராயசித்தம் பண்ண போனால் அதுலேயும் ஒரு தப்பு பண்ணி இன்னொரு பிராயசித்தில் மாட்டிப்போம். எண்ணே கிடையாது. புத்திசாலித்தனமான ஆள் என்ன பண்ணுறான்? எம்பெருமானே அந்த பிராயச்சித்த ஸ்தானத்தில் நீயே இருந்து என்னை காப்பாற்றிடு, அப்புறம் இன்னும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப தகராறு இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? கடைக்கு போகிறச்சே இப்படி வாங்க அப்படி வாங்க,
சின்ன மிளகா வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பெருசாக வாங்காதீங்க, காரம் இல்லாத வாங்க, வாடாத வாங்கன்னு சொன்னால் பேசாமல் நீயே வந்துடுவா ஷாப்பிங்க்கு வாங்கிடுவோம் அப்படின்னு அவங்களே அழிச்சு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் இல்லை. அவங்க எந்த மிளகா வாங்கிட்டு போட்டோம் நல்லா இட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் தானே பண்ணிக்கு சமையல் பண்ணுறவர். அது மாதிரி பகவான் தன் வாயால் நம்மை மன்னிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு ஒரு குறையெல்லாம் மன்னிச்சேன்னு வந்துட்டாங்கன்னா தீர்ந்து போயிடுத்து மேட்டர். சரணாதி பண்ண உன்னுடைய பாப்பத்தை எல்லாம் பகவான் மன்னிச்சிடும். அதனால தான் ஒரு ஜிஆர் சொன்னார், முக்குரேஷ் ஒரு மீட்டிங் ஞாபகம் இருக்குது. எல்லாம் சதஸில் வந்துட்டு பெரிய பெரிய வித்வான்லாம் உட்காண்ட்ருக்காங்க. அப்போ ஒரு சொல்கிறார், உலகத்திலேயே ஒரு பாப்பத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம் இருக்குது. எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கூடிய பெரிய பிராயஷ்சித்தம் என்னென்னா சரணாகதி பகவான்கிட்ட. இப்படி எம்பெருமானே பிராயஷ்சித்தமாக இருப்பதினால் அவனுக்கே நிஷ்கிருதி என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னோம். அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். நிஷ்கிருதிரத தேவேஸ்ய பாபாநாமபி ச பக்தி யோகோயம் சச்ச நிஷ்கிருதி சாத்தியச்சேத் நிஷ்கிருதிரேஷஸ்யாதிதீக நாமைதது. பக்தி யோகம் பண்ணி அதனாலே பிராயஷ்சித்தத்தை செய்து பகவானை நெருங்குபவர்கள் சிலர். அதெல்லாம் நம்மால் முடியாது என்று உணர்ந்து என்கிட்ட கைமுதலும் இல்லை எம்பெருமானே, நீயே எனக்கு பக்தி யோகமாக இரு, பிராயஷ்சித்தமாக இரு என்று வேண்டினானால் அவர்களுக்கு அவனே பிராயஷ்சித்தமாக நிஷ்கிருதியாக வந்து அருள் செய்வான். இதனால் அவன் நிஷ்கிருதி என்று திருநாம். இதுக்கு சமைப்பாளர் கேளுங்கள். பக்தி யோகம் பிராயஷ்சித்தம் அதுவும் இயலாதார்க்கும் அவனே பக்தி யோகம் ஆவான், அரணாய் பிராயஷ்சித்தம் ஆவான். எனவே அவன் நிஷ்கிருதி என்ற திருநாமம் உடையான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நிஷ்கிருதயே நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda